செந்தில் சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் அரச்சலூர் பகுதியைச் சேர்ந்த மூவரை பிடித்து ரகசிய இடத்தில் வைத்து போலீசார் விசாரிப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. இந்த விசாரணையானது எந்த அளவுக்கு தீவிரம் பெற்றிருக்கிறது, அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்னவாக இருக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது? விரிவா சொல்லுங்க. ஈரோடு மாவட்டம் சிவகிரி பகுதியில் நடந்த இந்த கொலை சம்பவத்தில் அந்த தோட்டத்து வீடானது வாய்க்காலை ஒட்டி பகுதியில் அமைந்துள்ளது. இந்நிலையில் இந்த வாய்க்காலை ஒட்டிய பகுதியில் மூவர் ஒரே இருசக்கர வாகனத்தில் செல்வது போன்ற ஒரு சிசிடிவி காட்சியை அடிப்படையாக வைத்து அரசலூரை சேர்ந்த மூவரை போலீசார் சந்தேகத்தின் பேரில் பிடித்து தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அவரிடம் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருவதன் அடிப்படையில் இந்த தோட்டத்து வீடுகளில் நடந்த கொள்ளை சம்பவங்களில் அவர்கள் ஈடுபட்டுள்ளது தற்போது வெளியாகியுள்ளது. மேலும் போலீசாரின் தீவிர தொடர் விசாரணையில் இந்த சம்பவங்கள் உறுதிப்படுத்தப்பட்டு குற்றவாளிகள் அவர்கள்தான் என உறுதிப்படுத்தப்படும் வேளையில் போலீசாரின் மேற்படி நடவடிக்கைகளானது தொடரும். மேலும் இந்த கொள்ளை சம்பவங்களில் ஈடுபட்ட இவர்கள் அரசலூர் பகுதியைச் சேர்ந்த இவர்கள் அனைவரும் 40 மேற்பட்டவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. எனவே இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட இவர்களை போலீசார் தற்போது தொடர் விசாரணை மேற்கொண்டு வருவதன் அடிப்படையில் இந்த சம்பவத்தில் இவர்கள் ஈடுபட்டது உறுதி செய்யப்படும் சூழலில் அவர்களுக்கு தக்க தண்டனை கிடைக்கும் என போலீசார் தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தகவல்களுக்கு நன்றி செந்தில். தோட்டத்து வீடுகளை குறிவைத்து நிகழ்த்தப்பட்ட படுகொலை மற்றும் கொள்ளை சம்பவங்கள் தொடர்பாக போலீசார் தீவிர விசாரணையை மேற்கொண்டுள்ளனர். திருப்பூர், ஈரோடு மாவட்ட போலீசார் தனிப்படைகள் அமைத்து ஒருங்கிணைந்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர். சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் அரச்சலூர் பகுதியைச் சேர்ந்த மூவரை பிடித்து ரகசிய இடத்தில் வைத்து போலீசார் விசாரிப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இந்த கொள்ளை கும்பல் தோட்டத்து வீடுகளுக்கு சென்று தேங்காய் பறித்து தருவதாக கூறி நோட்டமிட்டு துணிகரத்தில் ஈடுபடுவதாக தகவல் கிடைத்திருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.